சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். அண்ணனோட தாரக மந்திரத்தோட ஆரம்பிக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மழையிலையும் ஜோராக மழை பெஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஜெயண்ணா வந்தனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய வரலாறு காணாத ஒரு பெரிய மழை வந்துச்சு நான் நினைக்கிறேன். சிவகாசியை சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிவகாசி மக்கள் அத்தனை பேருக்கும் என்னைய சின்ன ஓட்டில், அதாவது 200-300 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சிவகாசி மக்கள் அத்தனை அன்பையும் உங்கள் வீட்டு தங்கச்சியாக நினச்சி, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஓட்டு போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு பயங்கரமாக உழைத்த என்னுடைய தம்பிகள், அண்ணன்கள், அப்பாமார்கள் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி நான் சொல்லுவேன். ஒன்றிய செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் ஐடி விங்கும் அத்தனை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் அத்தனை பேருக்கும் மிக 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 பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு இன்னைக்கு என்னைய சிவகாசியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு அமைச்சரவையில் போய் உட்கார வச்சு அழகு பார்த்த அத்தனை தொண்டர்களுக்கும், அத்தனை தாவேகா தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் மிக 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 பெரிய நன்றி. ஐஎம்எல் தலைவர் அவர்கள், மாவட்ட செயலாளர் அப்துல் சர்தார் அவர்களுக்கும், ஐஎம்எல் மாவட்ட துணைத் தலைவர் காஜா அவர்களுக்கும், ஷாஜகான் சிவகாசி தொகுதி அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும் வருக வருக என நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம ஜெயண்ணாவை பற்றி சொல்லியே ஆகணும். தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குனவர் அவர். அவரோட இயல்பான நடிப்பாலையும் எளிமையான குணத்தாலையும் தான் நம்ம இன்றைக்கி அவரை ஒரு அடுத்த வீட்டு பையனாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படின்னா அவரோட அந்த நடிப்பு, அந்த குணம் மட்டும்தான் இன்றைக்கி. அவர் மேலே வச்சுருக்க இளைஞர்கள், இங்கே அத்தனை இளைஞர்கள் வந்திருக்கீங்க. அவ்வளோ பேரும் அவ்வளோ அன்பு காட்டுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த வீட்டு பையன் மாதிரி நடித்தனால தான் இவ்வளோ அன்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். அவரது வருகை எங்கள் நிகழ்விற்கு மேலும் பெருமை சேர்க்கும். சிவகாசி மக்களின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் அன்பு சகோதரர் நடிகர் ஜெய் அவர்களை மனமாற வரவேற்கிறேன். திரையுலகில் பல வெற்றி கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களின் இதயங்களை வென்றவர், எளிமையால் அனைவரின் அன்பையும் பெற்றவர், இளைஞர்களின் செல்ல நட்சத்திரம் சகோதரர் ஜெய் அவர்கள் தங்களின் வருகையை சிவகாசி இளைஞர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். அன்புடன் சிவகாசி வருகைக்கு தந்து எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணனுக்காக அண்ணன் எப்படி தன்னோட திரையுலக எல்லாத்தையும், அத்தனை கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக செய்யணும்னு வந்தாரோ அதே பாதையில் ஜெயண்ணா அவருடைய தம்பியாக அவருக்காக அந்த பட வாய்ப்புகளாக இழந்தார். அதையும் மீறி அண்ணனுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி அத்தனை லட்ச கோடி, அத்தனை திரையுலக பிஸ்னஸையும் விட்டுட்டு அண்ணனுக்காக இன்னைக்கு இறங்கி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நிறையா பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தக்க பதிலடி என்னைக்காவது ஒரு மேடை கிடைக்குமா 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அது எனக்கு சிவகாசியில் கிடச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம், இங்கேயே அவங்களுக்கு பதிலளிப்போமே. 40-50 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு 30 நாளில் ஆண்டுகிட்டு இருக்க நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பதில் சொல்லுவோம். அதாவது முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் 100, 500, 1000 லஞ்சம் கட்டினா மட்டும்தான் எல்லா வேலையும் நடக்கும். எவ்வளோ 23% கமிஷனும் 24% கமிஷன்னு தனியாக வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே நகரும். இன்னைக்கு ஜீரோ கரப்ஷன் அப்படின்னு ஜீரோ கரப்ஷன் மாடல் கொண்டு வந்தவங்க நாம.
அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்களா? இதையெல்லாம் அழிக்கணும்னு நினச்சா 30 நாளில் நம்ம எத்தனை மாற்றம், 30 நாளில் இதை நம்ம அழிச்சிருக்கோம். 40-50 வருஷ சாம்ராஜ்யத்தை 30 நாளில் அழிச்சு காமிச்சிருக்கோம். இந்த டெண்டர் மாஃபியாவை அழிச்சு காமிச்சிருக்கோம். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ரீல்ஸ் ஆச்சுன்னு. நான் சொல்கிறேன், ரீல்ஸ் மூலமாக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளினாங்க, உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் மக்களோட வரி பணத்தில் சொகுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரேன்னு குடும்பமாக பயணம் செஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நாங்கள் ரீல்ஸ் மூலமாக நிறுவனங்கள் கொண்டு வராட்டினாலும் உங்களுக்கே தெரியும், எத்தனை இளைஞர்கள் வெளிநாட்டில் இருந்து டிக்கெட்டை புக் பண்ணி ரீல்ஸில் அண்ணனுக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுக்காக வரோம், உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்களே, அவங்க அங்கே இருக்க கம்பெனிகிட்ட அங்கே இருக்க சிஇஓட்ட காமிக்கிறாங்க, எங்களுடைய தாவேக ஆட்சியில் இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆஃபர் இதுன்னு அங்கே இருக்க வெளிநாட்டு சிஇஓக்கு நம்மளும் அங்கே போவோம் அப்படின்னு அதை காமிச்சு பேசுகிற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதை மற்ற கட்சிகள், இதர கட்சிகள் மற்றும் பலர் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவங்க இருந்த காலகட்டத்தில் 25 கம்பெனி போச்சு, 5 வருஷத்தில் 25 கம்பெனி போச்சு. ஏன் தெரியுமா? ஆக்டிங் ஒரு அமைச்சர் இருந்தார், தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு ஆக்டிங் அமைச்சர் இருந்தார். அவர் யாரும் இல்லை, அந்த அமைச்சரோட தம்பி தான். அந்த தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசுனாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுகிறேன். 25 கம்பெனி போச்சு. எத்தனை? 2 லட்சம் ஜாபு போச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட 2 லட்சம் ஜாபு போச்சு. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எவ்வளோ போச்சு தெரியுமா? 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க கேட்ட அந்த கரப்ஷன்னால, அவங்க கேட்ட அந்த காசுனால எப்போ தமிழ்நாடு வேணாலும் ஓடி போனாங்க. அப்போ இந்த 25 கம்பெனிக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு, 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. 30 நாளில் வந்த என்னைய கேள்வி கேட்குறீங்களே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? சரி, இதெல்லாம் முடிஞ்சது. ஒரு நிமிஷம், அந்த தம்பியை மட்டும், இன்னும் அந்த தம்பி ஆக்டிங் அமைச்சராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த கரப்ஷன் அவர் விடலை. அதையும் நாங்கள் ஒழிச்சு கட்டுறதுக்கான விதிகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பியே. சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.